திருநெல்வேலிக்கு விஜய் வந்திருக்காரு. ஜெயிப்பாராமா? ஜெயிப்பாரு. ஏமா விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் நல்ல நடிகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. என் குழந்தை மாதிரி தான் அது. சரி. நானும் அவன் மகன் தான் சொல்லுவேன். சரி. என் மகன் மாதிரி தான். சரி. இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வர்றாரு உங்க மகன், ஜெயிப்பாரா? ஜெயிப்பாரு. கண்டிப்பாக ஜெயிப்பார். சரி. மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்களா? சில ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்க. ஓட்டு போடுவா, இளைஞர் கூட அவங்களுக்கு தான். சரி. நாங்கள் கிளவியும் அவங்களுக்கு தான். சரி. வயசான அம்மா எல்லாமே விஜய்க்கு பிடிக்கும். சரி. விஜய் நடிப்பு நல்லா பிடிக்கும். நீங்கள் இப்போ ஆளுகள்லாம் சொல்கிறாங்க விஜய் வந்துடுறோம், விஜய் வந்து நல்லது பண்ண மாட்டார், எப்படி நம்பி ஓட்டு போடுறதுன்னு சொல்கிறாங்களேம்மா? அதெல்லாம் போடுவார். கடவுள் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் மனசு உள்ள கடவுள் தூண்டி நல்ல மாதிரி ஓட்டு நல்ல மக்களுக்கு செய்வாங்க. ஓட்டு உங்களுக்கே உங்கள் மகன் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை விஜய் மேலே? மகன் எனக்கு மகன் தான், அவன் தான் மகன் எனக்கு. மகன் என்னை விட்டு போயிட்டான், அதனால நான் அவனும் மகனும் நினைக்கிறேன். சரி சரி. அல்லாதுக்கா கண்டிப்பாக ஆதரவு நான் கொடுப்பேன். சரிக்கா. ஏங்க நீங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்லாட்சி வரணும், பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், வெளியில் போக லேடிஸ் நடமாட முடியல, ரொம்ப மோசமாக இருக்குது. வந்தால் ஒரு வேளை பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு நன்றியில் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன். இல்லை, அவர் சொல்கிறாரு நான் வந்தால் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் என்னோட வேலைன்னு இருக்காரு. ஓட்டு என் ஓட்டு அவருக்கு தான். சரிக்கா. பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தா தான் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். திருநெல்வேலியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காக்கா? அது எனக்கு தெரியல, நான் போடுவேன். சரி. ஆதரிப்பேன், நான் கொடுப்பேன். எங்கள் ஓட்டு கூட அவருக்கு தான். சரிக்கா. ஏன்னா நல்லாட்சி வரணும்னு ஆசைப்படுறோம். பொம்பளை இவரு முதலமைச்சர் நல்லா செஞ்சாருன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கஞ்சா தண்ணி, இந்த ரேப்பு, பாலிய பலாத்காரம் கொடுமை ரொம்ப நடக்குது, தலைவிரிச்சு ஆடுது. அதனால இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இவர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு ஒரு நம்புகிறோம், நம்பி போடுவோம். நன்றிக்கா. சரி சரி. விஜய் எங்கே ஜெயிப்பாரா? திருநெல்வேலியில் விஜய் ஜெயிக்க திருநெல்வேலி மாவட்டத்தில் விஜய் ஓடி வந்துடுவாருங்களா? ஆனால் இதெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே திருநெல்வேலி? அப்படியெல்லாம் கிடையாது. சரி. விஜய் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து அதிகமாக ஹிந்துக்கள் தான் இருக்காங்க, அவர் கிறிஸ்டின் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி. ஏன் விஜய் பையங்களுக்கு பூரா விஜய் நல்லா பிடிக்கும். சரி. இன்னைக்கு விஜய் வராரு, மக்களும் நீங்கள் ஏமா விஜய்க்கு ஓட்டு போடுறது, விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அவர் முன்னெடுக்கிறதா தான் உலகமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி. ஏன் உங்களுக்கு விஜய் வந்து அடுத்து எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவாருங்கிறாங்க? எம்ஜிஆர் மாதிரி அவர் வரணும். சரி. எம்ஜிஆர் மக்கள் எம்ஜிஆர் அம்மாவும் போனாவும் நாடு வாழ போச்சு. இன்னைக்கு விஜய் வந்தால் நாட்டை நல்லா வைக்கணும். விஜய் இது வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? நன்றி. திருநெல்வேலிக்கு விஜய் வந்திருக்காரு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதாடா? ஏன் வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புனா எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். குறிப்பாக அந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாதிரி மாவட்டங்கள் ஜாதியாலும் மதத்தாலும் ரொம்ப மேம்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பண்பு இருக்கும். அந்த இடத்துல விஜய் எல்லாம் ஜெயிக்கவே முடியாதுங்கிறாங்க. நீ எப்படிடா பார்க்குற? அப்பெல்லாம் இல்லை, ஜெயிப்பார். அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுவார், அதனால கண்டிப்பாக ஜெயிப்பார். இந்த குறிப்பாக வந்து அவர் வந்து பெண்கள் பாதுகாப்பு, இந்த கொலை குற்றங்கள்லாம் தடுக்கணுங்கிறாரு. குறிப்பாக நம்ம மாவட்டங்களில் இங்கே அதிகமாக கொலை குற்றங்கள் நடக்குது. விஜய் வந்தால் அதை மாற்றுவார் நம்பிக்கை இருக்காடா? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு, மாற்றுவார். உனக்கு ஏன்டா விஜய் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை? தளபதி விஜய் மேலே எல்லாத்துக்குமே நம்ம வந்து எப்படி சொல்ல, கட்சி வர்றதுக்கு முன்னாடி அவர் நிறைய செஞ்சுருக்காரு, இப்பவும் செய்ய மாட்டார் செய்வார். ஆனால் பெண்கள் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் விஜய்க்கு பெரிய ஒரு பேர் இருக்குது. என்ன காரணம் விஜய் மேலே அப்படியே ஒரு நம்பிக்கை? என்ன நம்பிக்கைன்னா, அவர் வந்து இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாமே செஞ்சுருக்காரு. இந்த எலெக்ஷன் வந்த டைமில் தான் முக ஸ்டாலின் அவங்க வந்து இப்போ தான் செய்கிறாங்க எல்லாமே. இது வந்து முன்னாடியே விஜய் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சுருக்கலாம்ல, இப்போ தான் செய்கிறாங்க. அதனால் வந்து என்ன காரணத்துக்காக இப்போ செய்கிறாங்கன்னு நினைக்கிறடா? இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பயம்னு சொல்லலாம். விஜய் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயம் சொல்லலாம். நெல்லையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் விஜய் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்காடா? கண்டிப்பாக இருக்கும். வர்ற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாதுங்கிறாங்களேடா? கண்டிப்பாக மாறும். டிவிக்கே தான். எப்படி பார்க்குறது? நீ சொல்கிற பாப்பா, அந்த மாதிரி விஜய் இன்னைக்கு திருநெல்வேலி வந்திருக்காரு, மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்காவாடா? இருக்கும். ஜெயிப்பாரா அப்படி சொல்ல என்னடா காரணம்? திமுகலாம் உங்களுக்கு எவ்வளவோ கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க, அதையும் தாண்டி ஏன் விஜய் ஜெயிக்கணும்டா? உனக்கு ஏன் விஜய் பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு, பார்க்க போகணும். ஏன் விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறடா? இப்போ அவர் சொல்கிறாரு பெண்கள் பாதுகாப்பு பற்றிலாம் பேசுகிறாருல, உனக்கு என்ன காரணத்துக்காக பிடிக்கும்? ஜெயிக்கணும்னு இருக்கேன். நீங்களாம் விஜய் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா? தேங்க்ஸ்ரா. பாய்டா. விஜய் ஜெயிப்பாரா? விஜய்க்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களாம்மா?
ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க வந்து இந்த வயசான ஆளுங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு ஓட்டே போட மாட்டாங்களாமே. ஏன் அதெல்லாம் போடுவாங்க. உங்களுக்கு ஏன் விஜய் பிடிக்குமா? ஏன் விஜய் ஜெயிக்கணும்னு? எங்களுக்கு விஜய் பிடிக்கும். சரி, உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு போடுவாங்க விஜய்க்கு? ஒரு ஓட்டு தான், விஜய்க்கு தான். நன்றிம்மா. விஜய் வந்திருக்காருமா, விஜய் ஜெயிப்பாராம்மா? ஜெயிப்பாரா? மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா? திருநெல்வேலி மக்கள் ஓட்டு போடுவாங்களா விஜய்க்கு? போடுவாங்க, எல்லாரும் போடுவாங்க. இல்லையா, திருநெல்வேலி மக்கள் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் இல்லையே, போடுவாங்க. ஏன் உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? ஏன் உங்களுக்கு விஜய் பிடிக்கும்? பிடிக்கும் எல்லாரும். சரி, நன்றிம்மா. விஜயா விஜய் ஜெயிப்பாராம்மா? மக்களுக்கு செஞ்சு யார் ஜெயிச்சா? சரி, விஜய் வந்திருக்காரு, உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? விஜய் ஜெயிப்பாரா? அது எங்களுக்கு தெரிய பிடிக்கும். எங்களுக்கு மற்ற மக்களுக்குள்ள பாருங்க, எல்லாரும் சொல்லிட்டு தான் போகிறோம். ஒன்றே இந்த வாரம் ஓட்டு போட வரோம், ஒருத்தரையும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. நல்லவங்க வர வேண்டியதானே, அவதான் நமக்கு எல்லாம் வேணும்னு விளைவிச்சா இவ வரப்போய் தான் கட்டமா போச்சு. நல்லவங்க வரணும், தேர்ந்தெடுக்கும். எப்படி பார்க்குறீங்க? இப்போ நல்லவங்கன்னா இப்போ சீமான் இருக்காரு, எல்லாத்துக்கும் வந்து இந்த அரசாங்க வேலை கொடுக்கணும்னு சொல்றாரு. எல்லாத்தையும் போட்டு கேஸ்ல நல்லவங்க வரட்டும். சீமான் அவரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா? வரட்டும், யாருனாலும் வரட்டும். ஏக்கா விஜய் நல்லவங்க வரட்டும். விஜயில புரியல இருக்குமா? விஜயா, சீமானா, எடப்பாடியா, ஸ்டாலினாமா? யாருன்னே தெரியாது, எல்லாம் தெரியாது. எடப்பாடியா தெரியாது? ஸ்டாலின். ஸ்டாலின். விஜய் தெரியுமாமா? நடிகர் விஜய் வந்திருக்காரு, அவர் ஜெயிப்பாராமா? யார் வருவாருன்னு சொல்ல ஜெயிக்கும். ரெட்டலை தான். ஏன் ரெட்டலை தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜெயிக்கும். அவதான் நம்ம தானே விட்டவா. சரி, அவர் தான் ஜெயிக்கும். சரி, அவ்வளோதான்.